வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே நாளுக்கு நாள் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரியை பார்த்த பசுபதி எப்படிலாம் கவுண்டர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்குலாம் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு காவேரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்படாமல் எப்படி போல்டாக பேசணுமோ அந்த அளவுக்கு பசுபதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன பேசிட்டு போனால் இந்த பசுபதி வெளியிலேயே வர முடியாது, அங்கேயே தான் இருக்க போகிறான்னு நினச்சி தானே பேசிட்டு வந்த பாத்தியா, எப்படி வந்தேன் பாத்தியா, தான் இந்த பசுபதியோட ஆட்டத்தையே நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்ல உடனே கோவப்படுறாங்க. ஏதான் ஆட்டமே ஆரம்பமாக போதுமா, இனிமேல் தயாரா இருந்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சில வார்த்தைகள் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா பதிலோடையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி. இவ்வளவோ பார்த்தாச்சு, இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, என்ன தான் பண்ண போகிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு காவேரியும் சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க. ஓகேம்மா தயாராக இருந்துக்கோ, இப்போ அடுத்தது நான் எங்கே போகிற தெரியுமா, விஜய் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறது கேட்டு ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க காவேரி. பசு உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, எதுக்காக அங்கெல்லாம் போய் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சாதுவாக பேசுகிறத கேட்டதும் பசுபதி இங்கே பார்த்தியாம்மா வாய்ஸ் எப்படி மாறுது பார்த்தியா, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்றது எனக்கு தானம்மா தெரியும், அதனால் நான் நடத்துகிறத நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வாமராகினி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கேட்ட காவேரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, என்ன இது இவன் இப்படி பேசிட்டு போகிறானே, அங்கே போய் என்ன பிரச்சனை நடக்குமோ, ஏற்கனவே பாட்டியம்மா நம்மக்கிட்ட பேசிட்டு போன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திரும்ப திரும்ப அந்த பசுபதி விஜய் கிட்ட போய் பிரச்சனை பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், அதனால் தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஆனால் அதெல்லாம் இப்போ நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடவே இருக்காங்க நம்ம காவேரி. பசுபதி என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா நெக்கெலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காகமா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து ராதா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை நான் இங்கே வராமல் வேறு எங்கே போவேன், என்னோட மருமக தானே அத்தை, என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கேட்க, இன்னொரு பக்கம் பசுபதியும் கேட்குறாரு, உங்கள் மருமக தானே வந்திருக்கா, அது இருக்கும்போது அவள் இங்கே வரத்துக்கு எல்லா உரிமையும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் பேசுகிறாரு. பக்கம் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாரு. அடுத்ததாக பாட்டிமாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னவோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் வராரு. ஏற்கனவே காவேரி வீட்டில் நடந்த பிரச்சனையை ஒரு பெரும் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதே ஒரு டென்ஷனோடவும் கோவத்தோடவும் இருக்காரு. அந்த சூழ்நிலையில் பசுபதி வரும்போது எப்படி இருப்பாரு நம்ம விஜய், ரொம்பவே கோவத்தோடு தானே இருப்பாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, பசுபதியை பார்த்து அதே கோவத்தோட போய் எட்டி உதைக்க பசுபதியும் கீழே விழ, அதுக்கப்புறம் ராகினி தூக்கி விடுறாங்க. அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி தான் திரும்பவும் பசுபதி பேசிட்டு இருக்காரு. எதுக்கு ஏங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பசுபதியை பார்த்து கேட்க, என்னப்பா விஜய் என்ன பார்த்து இப்படி கேட்குறியே, என் பொண்ணோட மாமியார் எங்கே இருக்காங்க, இங்கே தானே இருக்காங்க, அப்போ என் பொண்ணு வாழ வந்த வீடும் இது தானே, அப்போ நான் இங்கே வரக்கூடாதா, நான் சம்மந்தி தானே அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு பசுபதி. இதை சொல்கிற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் திட்ட, இன்னொரு பக்கம் பாட்டியும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எதையுமே பொருட்படுத்தாத பசுபதி திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நின்றுட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக விஜய் பேச, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டிமா தடுக்கிறாங்க, வேண்டாம் விஜய் அமைதியாரு, அதெல்லாம் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பார்த்து அப்படியே எதிர்கிட்டே விஜய் போகிறத பார்த்து தாத்தா பாட்டிலாம் தடுக்கிறாங்க. வேண்டாப்பா விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் விஜய் கையால் பசுபதி வாங்கினாலும் ஃபைனலாக என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, என்னோட ஆட்டம் ஆரம்பமாயிட்டே தான் இருக்கும், முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. பசுபதி ராகினி அங்கேருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காரு விஜய். இதுக்காக தான்ப்பா நான் சொன்ன அந்த காவேரியோட சங்காத்தமே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறது கேட்டு ஒன்றுமே புரியல விஜய்க்கு. என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆமாப்பா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, எதனால் இந்த பிரச்சனைலாம் வருது, பசுபதி யார் உனக்கு, பசுபதிக்கும் நமக்கும் என்னப்பா சம்மந்தம், பசுபதி யாரால நமக்கு தெரியும், அந்த காவேரியால தானே தெரியும், அப்போ காவேரியில தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், தயவு செய்து சொல்கிறேன் காவேரி விட்டு விலகியே வந்துடு, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பாட்டி கிட்ட கேட்க, வேற என்னப்பா விஜய் நான் சொல்கிறது, இப்போதான் எவ்வளோ பிரச்சனைலாம் முடிஞ்சு கஷ்டப்பட்டு நீ வெளியில் வந்திருக்கப்பா, இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கூடிய சக்தி எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பாட்டி சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, எதுக்காக விஜயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்கு காவேரினா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருந்து எதுக்காக கல்யாணம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ராதா சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானேப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்காகப்பா நீங்கள் எப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராதாவும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட பிறகும் பதில் பேச முடியாமல் தவிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்து ரொம்பவே அப்செட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறார் விஜய்.
இதுதான் நிவின் மூலயமா பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எல்லா விஷயங்களும் வந்து தெரிய வருது. அதாவது காவேரி வீட்டில் வந்து அவங்க சித்தி வந்து பேசிட்டு போனதும், அதுக்கப்புறமா பாட்டிமா வந்து காவேரியை பார்த்து கோவிலில் பார்த்து பேசிட்டு போன அந்த விஷயங்களும் வந்து விஜய் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஃபைனலாக காவேரி வீட்டுக்கு வந்து அந்த பசுபதி மிரட்டிட்டு போன அந்த விஷயம் வந்து தெரிய வருது. அதனால் ரொம்பவே அப்செட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கடும் கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, பசுபதியை பார்க்க பசுபதி வீட்டுக்கே போகிறார் விஜய். பசுபதி உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எதிர்த்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல், நான் இருக்கும்போது என்னோட பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியை சேர்ந்தவங்களும் யாரையுமே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு மிரட்டிட்டு வராரு. இதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் பசுபதியும் வந்து சவால் விட, இன்னொரு பக்கம் வந்து விஜயும் வந்து பதிலுக்கு சவால் விடுறாரு. விஜய் அங்கேருந்து போக இன்னொரு பக்கம் ராகினி வந்து அவங்க அப்பா பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா இவங்க இப்படி வந்து மிரட்டிட்டு போகிறான் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. விடுமா நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச, அதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் இந்த விஜய் காவேரி 2 பேரையும் வந்து பிரிக்கவே முடியலையப்பா, இவ்வளோதான் பண்ணாலும் அந்த விஜய் வந்து காவேரியை விட்டு கொடுக்கவே மாட்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ராகினி, கூடிய சீக்கிரமே அதுக்கான வழியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பசுபதி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுறாரு விஜய். வீட்டில் உள்ளவங்கனால தான் காவேரி இப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது தெரியுது மட்டும் இல்லாமல், அவங்க அம்மாவும் இதனால தான் இப்படி வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே காவேரி கிட்ட பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட என்னதான் கோவமா பேசினாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் நம்ம கிட்ட பேசினாங்க. ஆனால் விஜய் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றது காவேரியோட மனசாட்சிக்கே தெரியும். விஜய் வந்து காவேரியால் வந்து விட்டு கொடுக்கவும் முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, அதே தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி அங்கே போய் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளால தான் வந்து விஜய்க்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அவர் நிறையவே வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. திரும்பவும் நம்மளால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில தான் வந்து காவேரி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டியும் அவங்க சித்தியும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துட்டு இருக்காங்க விஜயை பிரிஞ்சு. சமயத்தில் விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி எப்படியாவது மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு காவேரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோடவே இருக்காங்க. ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமலே இருக்காங்க. திரும்ப திரும்ப விஜய் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பாவம் அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு போனதுக்கு இவர் என்ன பண்ண முடியும், இவர்கிட்ட ஏன் நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வந்து பேசுகிறாரு. காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியில் வரையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரோட்டுக்காக வந்து வர சொல்கிறாரு விஜய். காவேரியை பார்த்த விஜய் ரொம்பவே எமோஷனலாக என்ன பண்ணுறாங்க, காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதுவாக பேசிகிட்டு இருக்காரு. நீ இல்லாமலையும் பாப்பா இல்லாமலையும் என்னால் இருக்க முடியுமா, சித்தி தான் இப்படி பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை நாச்சு சொல்லியிருந்துருக்கலாம்ல காவேரி, எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா கடைசியாக இங்கே தான் வந்து நிற்குது பிரச்சனை, எல்லாத்தையும் வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கேட்க, எப்படிங்க நான் சொல்ல முடியும், என்னோட பேரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடு அவங்க இருக்காங்க, இந்த சமயத்தில் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. நீ வருத்தப்படாதடி, சீக்கிரமே நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து பேசிட்டு போறாரு. விஜயை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா காவேரியோட மனசுல ஒரு தெளிவு பிறக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன விஜய் பார்த்தீங்கன்னா பாட்டி சித்தி இவங்க 2 பேரையும் வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட பேசுகிற தருணத்தில் விஜய் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. அப்போவே சொன்னல காவேரி, விஜய் ரொம்பவே நல்லவர் தெரியுமா, அவர் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்த்து தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது தெரியுமா, நான் எதை வச்சு சொல்கிறேன்னு தெரியுமா, அங்கேருந்து நீ வந்த பிறகும் உன்னை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ கஷ்டத்தோடு அவர் இங்கே தங்கியிருந்தார், எவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் விட்டு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க்கா, நீ சொல்கிறதும் சரிதான்க்கா, விஜய் எனக்காக எவ்வளோ விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துருக்காரு, ஆனால் நான் அவருக்காக எதுவுமே பண்ணலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட கங்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, அவருக்காக நிறைய விஷயங்கள் நீயும் யோசிக்கிறல்ல, எவ்வளோ விஷயத்துலேருந்து நீ காப்பாற்றிருக்க, அப்புறம் என்ன காவேரி இதை மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன விஜய் அவங்க பாட்டியை பார்த்து எல்லா விஷயங்களும் வந்து புரிய வைக்கிறாரு. அதாவது காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிய வச்சு அதுக்கப்புறமா பாட்டியை பார்த்தீங்கன்னா காவேரியை அங்கே போய் அழைச்சிட்டு வராங்களா. அதுக்கப்புறம் காவேரியை பார்த்து மன்னிப்பும் கேட்குறாங்களா. இதனால் காவேரியும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் எப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி ராகினி இவங்க 2 பேருக்குமே காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் என்ன மாதிரியான பிளான்லாம் வந்து போட போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.